நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மொத்த இந்தியாவும் கவனிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தம் இந்தியா போட போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் மோடி அவர்களுடைய இந்த பயணத்தில் அதிரடி ஒப்பந்தம் நடக்க போகுது. இந்த பயணம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை பழிவாங்கிறதுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்காங்க. இதனால் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதை பற்றியும் பார்த்துடலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா உலகில் யாரும் செய்ய முடியாத ஒரு சாதனையை இந்தியா படைச்சிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய சாதனை தான். அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணலனாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இங்கிலாந்துக்கும் மாலத்தீவுக்கும் 4 நாட்கள் பயணமாக 23ஆம் தேதி தன்னுடைய பயணத்தை தொடங்குறாரு. முதல் 2 நாட்கள் இங்கிலாந்துக்கு செல்லும் அவர் இங்கிலாந்து கூட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ள இருப்பதாக சொல்லப்படுது. இந்த ஒப்பந்தம் மொத்த இந்தியாவும் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒப்பந்தமாக பார்க்கப்படுது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கும் நிலையில் நாடாளுமன்றத்தில் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட இருக்கு. அதே நேரம் இதே காலகட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அரசுமுறை பயணமாக 4 நாட்கள் இங்கிலாந்து, மாலத்தீவு ஆகிய நாடுகளுக்கு போறாங்க. இந்த பயணம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. முதல்ல 23 மற்றும் 24 தேதிகளில் இங்கிலாந்து செல்லும் பிரதமர் மோடி அவர்கள் அங்கே என்ன திட்டத்தை செயல்படுத்த போறார் அப்படிங்கிற குறித்த தகவல்கள் இப்போ வெளியாயிருக்கு. பிரதமர் மோடி அவர்கள் பிரதமரானதுக்கு அப்புறம் 4வது முறையாக இங்கிலாந்து போறாரு. இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மருடன் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து விரிவான பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறாரு. குறிப்பாக இருதரப்பு உறவுகள் மட்டுமில்லாம பிராந்திய, சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள் குறித்தும் இருவரும் பேசுறாங்க. வர்த்தகம், பொருளாதாரம், தொழில்நுட்பம், புத்தாக்கம், பாதுகாப்பு, பருவநிலை, சுகாதாரம், கல்வி, மக்களிடையிலான உறவுகள் ஆகியவை பற்றியும் விவாதிக்க இருக்காங்க. அதே போல இந்த பயணத்தின் முக்கிய அம்சமாக இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அப்படின்னு சொல்லப்படுது. 2 நாடுகளுமே 3 வருஷமா பேச்சுவார்த்தை நடத்தியதன் இறுதியில ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் சொல்லுது. இந்த ஒப்பந்தம் மட்டும் கையெழுத்தாச்சுன்னா இங்கிலாந்துக்கு 99% இந்திய ஏற்றுமதி பொருட்களுக்கு வரி இருக்காது. இங்கிலாந்து நிறுவனங்கள் விஸ்கி, கார் மற்றும் இதர பொருட்களை இந்தியாவுக்கு எளிதாக ஏற்றுமதி செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பயணத்தின் போது இங்கிலாந்து மன்னர் 3ஆம் சார்லஸையும் பிரதமர் மோடி அவர்கள் சந்திக்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இங்கிலாந்திலிருந்து 25ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாலத்தீவுக்கு போறாங்க. அங்கே அவர் செல்றது இது 3வது தடவையாகும். மாலத்தீவு அதிபராக முகமது முய்சி கடந்த 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் பதவியேற்றதுக்கு அப்புறம் இந்திய தலைவர் ஒருவர் செல்றது இதுவே முதல் முறை அப்படிங்கிறது கவனிக்க வேண்டிய அம்சமாக பார்க்கப்படுது. முகமது முய்சி சீன ஆதரவு நிலைப்பாட்டுடன் இருக்கிறாரு. இதனால இந்தியா மாலத்தீவு உறவுல விரிசல் காணப்படுது. அதனால பிரதமர் நரேந்திர மோடி அங்கே செல்றதுனால இந்த பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. முகமது முய்சியுடன் பரஸ்பர நலன் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து பிரதமர் மோடி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துறாரு. 26ஆம் தேதி நடக்கும் மாலத்தீவுடைய 60வது சுதந்திர தின கொண்டாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொள்றாங்க. அதனால ஏற்கனவே மாலத்தீவுடைய அதிபராக முகமது முய்சி அவர்கள் பதவியேற்றவுடனே இந்தியாவுக்கு எதிராக பல வேலைகளில், பல செயல்களில், பல அறிவிப்புகளை வெளியிட்டார். இதனால் இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையிலான உறவு மிகப்பெரிய அளவில் மோசமடைஞ்சிச்சு. அதுக்கப்புறமா அதை பெரிய அளவில் சரி பண்ணவே முடியலை. நம்முடைய பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பதவியேற்றப்போ அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு, பக்கத்தில் உட்கார வச்சு மிகப்பெரிய விருந்தெல்லாம் கொடுத்தாங்க. அதில் கொஞ்சம் அடக்கி வாசித்தார். இருந்தாலும் சீனாவுடைய ஆதரவு நிலைப்பாட்டையே அவர் எடுத்துகிட்டு வர்றார் அப்படிங்கிறதுக்காக இப்படியே போச்சுன்னா நம்முடைய அண்டை நாடுகள் எல்லாம் சீனா பக்கம் சாஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் தட்டி கொடுப்போம், கொஞ்சம் அவங்களை சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்க கிட்ட இருக்கும் பிரச்சனைகளை இந்தியா கூட என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குது, இதை எப்படி உட்காந்து சுமூகமாக பேசி தீர்க்க முடியும் அப்படிங்கிறத விவாதிக்கிறதுக்காகவும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்போ மாலத்தீவுக்கு செல்கிறாங்க. அதனால் இந்த பயணம் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. இதை தொடர்ந்து 2வது செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வருஷம் பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு சுமார் 1.25 லட்சம் கோடி அளவுக்கு பெட்ரோல், டீசல் போன்ற பெட்ரோலிய பொருட்களை ஏற்றுமதி செஞ்சுட்டு வர்றாங்க. ஆனால் இந்த வர்த்தகம் தற்போது பெரும் ஆபத்தில் இருப்பதாக GTRI அப்படின்னு சொல்லப்படுகிற குளோபல் ட்ரேட் ரிசர்ச் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற பொருளாதார ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா ரஷ்யா யுக்ரைன் மேல கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் தாக்குதல்களை நடத்திட்டு வர்றாங்க. இந்த போரை நடத்தும் செலவுகளை ரஷ்யா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவை விற்று அந்த விற்பனை மூலமாக சமாளிச்சுட்டு வருது. ரஷ்யா உலகின் மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தியாளர்கள் ஒன்றாக இருக்கு. எண்ணெய் ஏற்றுமதி மூலம் வருஷத்துக்கு $60 பில்லியன் அதிகமாக வருமானம் ஈட்டுது. ரஷ்யா இந்த எண்ணெய் வருமானத்தை போர் செலவுகளுக்கு பயன்படுத்துவதாக ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்கா குற்றம் சாட்டுறாங்க. இந்த சூழலில் தான் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் G7 நாடுகள் இணைஞ்சு ரஷ்யாவுடைய எண்ணெய் மற்றும் எரிவாயு ஏற்றுமதிக்கு தடை விதிச்சிருக்காங்க.
ரஷ்யாவுடைய வருமானத்தை குறைப்பதன் மூலம் அந்த நாட்டு போருக்கு வரும் நிதியை கட்டுப்படுத்துவதே இதன் நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. உலகளாவிய எண்ணெய் விலையை கட்டுப்படுத்தி சாதாரண மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஐரோப்பிய ஒன்றியம் தற்போது ரஷ்யாவுக்கு எதிராக புதிய தடையை கொண்டு வந்திருக்கு. இதன் முக்கிய அம்சமாக ரஷ்யா எண்ணெயை பயன்படுத்தி 3வது நாடுகளில் தயாரிக்கப்படும் பெட்ரோல், டீசல் போன்றவை மீது இறக்குமதி தடை விதிக்கப்படுது. இந்த நடவடிக்கையினால இந்தியா, துருக்கி, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகள் பெருமளவுல பாதிக்கப்படலாம் அப்படின்னு பொருளாதார ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த தடையிலிருந்து அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளுக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. இதற்கிடையில தான் இந்தியா ரஷ்யாவிலிருந்து மலிவு விலையில கச்சா எண்ணெயை வாங்கி அதை சுத்திகரித்து பெட்ரோல், டீசல், ஜெட் எரிவாயு தயாரித்து ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஏற்றுமதி செஞ்சுட்டு வந்தாங்க. ஆனால் இப்போது இந்த வகை தயாரிப்புகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. இதனால இந்தியாவின் 41,500 கோடி ரூபாய் மதிப்புள்ள பெட்ரோலிய ஏற்றுமதி பாதிக்கப்படும் அபாயம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா 2024-25 ஆண்டுல மட்டும் ரஷ்யாவிலிருந்து $50 பில்லியன் மதிப்புள்ள கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்கிறாங்க. இது நாட்டுடைய மொத்த கச்சா எண்ணெய் இறக்குமதி தொகையான 143 பில்லியன்ல 1/3 பங்காகும். இது தொடர்பாக GTRI நிறுவனர் அஜய் ஸ்ரீவத்சவா அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்தியா ரஷ்யா கூட இணைந்து நடத்தும் வர்த்தகம் சட்டப்பூர்வமானதாக இருந்தாலும் மேற்கு நாடுகளில் இதை பார்க்கும் அரசியல் பார்வை மாறிட்டு வருது. எரிசக்தி தொடர்புகள் அதிகரிக்கும் போது இந்தியா தன்னுடைய பொருளாதார நலன்களை காக்க வேண்டும். மேலும் மேற்கு நாடுகள் தரும் அரசியல் அழுத்தத்தையும் சமாளிக்க வேண்டும். அதாவது இந்தியா இனிமே மிக நுட்பமாக முன்னே செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருக்கு அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. அதனால ஐரோப்பிய ஒன்றியம், அமெரிக்கா போன்ற நாடுகள் இந்தியாவுக்கு, அதாவது ரஷ்யாவுக்கு தடையை போட்டிருக்காங்க. இந்த தடை மூலமாக இந்தியாவுடைய ஏற்றுமதியை நாங்கள் தடை செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கிறோம். இருந்தாலும் இதையெல்லாம் எப்படி இந்தியா ஓவர் கம் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் ஏற்றுமதியாளராக மாறும் அப்படிங்கிறத வரும் காலங்களில் பார்க்கலாம். அதே போல இப்பேற்பட்ட தடை வந்தாலும் இதை சமாளித்து அதை எப்படி நாம் ஏற்றுமதி செய்யணும். அதே போல அந்த நாடுகள் கூட, ஐரோப்பிய ஒன்றியம், அமெரிக்கா போன்ற நாடுகள் கூட பேச்சுவார்த்தை நடத்தி இதை பழைய நிலைமைக்கு கொண்டுட்டு வர்றதுக்கும் இந்தியாவுக்கு அந்த ஒரு திறமை இருக்கு அப்படிங்கிறத நம்முடைய கருத்தாக இருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிக்குவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்ம அடுத்த செய்திக்கு போகலாம் நண்பர்களே. அடுத்த செய்தி என்ன அப்படின்னா, இந்தியா ஒரு மிகப்பெரிய சாதனை ஒன்றா படைச்சிருக்காங்க. இந்தியாவில் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருது. சர்வதேச அளவிலையும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில இந்தியா முன்னணியில் இருக்காங்க. அதாவது IMF இருக்காங்க இல்லையா, சர்வதேச நாணய நிதியம், இவங்க ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்றாங்கன்னா, UPI பண பரிவர்த்தனையில இந்தியா உலக அளவில் முன்னணியில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்தியாவில் ஒவ்வொரு மாதமும் 1,800 கோடி ரூபாய்க்கும் அதிகமான UPI பரிவர்த்தனைகள் நடைபெறுவதாக சொல்லியிருக்காங்க. இயங்குத்தன்மையின் முக்கியத்துவம் அப்படிங்கிற தலைப்பில் சர்வதேச நாணய நிதியம் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இந்த ஆண்டின் ஜூன் மாதத்தில் UPI மூலம் 24 லட்சம் கோடி மதிப்புள்ள பரிவர்த்தனைகள் செய்யப்பட்டிருக்கு. மொத்தம் கிட்டத்தட்ட 19 பில்லியன் பண பரிவர்த்தனைகள் பதிவு செய்யப்பட்டதாக சர்வதேச நாணய நிதியத்துடைய அறிக்கை சொல்லுது. கடந்த ஆண்டின் இதே மாதத்தில் 13 பில்லியன் பண பரிவர்த்தனை செய்யப்பட்டிருந்துச்சு. இது 32% வளர்ச்சியாகும் அப்படின்னு சொல்றாங்க. தற்போது 49 கோடி சாதாரண மக்களும் 6.5 கோடி வணிகர்களும் இந்த UPI சேவைகளை பயன்படுத்துறாங்க. 675 வங்கிகள் UPI உடன் இணைந்து செயல்படுது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்தியாவில் இருக்கும் அனைத்து டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளையும் 85% UPI மூலம் செய்யப்படுது. நிகழ்நேர டிஜிட்டல் பண பரிமாற்றங்கள்ல 50% இந்தியாவில் மட்டுமே நடைபெறுது. இந்த UPI சேவைகள் இந்தியாவில் மட்டுமல்ல, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், சிங்கப்பூர், பூட்டான், நேபாள், இலங்கை, பிரான்ஸ் மற்றும் மொரிஷியஸ் ஆகிய நாடுகளையும் கிடைக்குது. இருந்தாலும் ரிசர்வ் வங்கி பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுக்கு UPI சேவை விரிவுபடுத்த திட்டமிட்டிருக்காங்க. பாதுகாப்பான மற்றும் வேகமான பரிவர்த்தனைகள் மூலம் பொதுமக்களிடையே UPI பரிவர்த்தனைகள் கணிசமாக அதிகரிச்சிருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. கடந்த 2016 ஆண்டு இந்திய தேசிய கொடுப்பனவு கழகத்தால் தொடங்கப்பட்ட UPI சேவைகள் நல்ல வரவேற்பை பெற்றுட்டு வருது. அப்போது முதல் ஒவ்வொரு வருஷமும் UPI பரிவர்த்தனைகள் அதிகரிச்சுட்டு வருது. உங்கள்கிட்ட எத்தனை வங்கி கணக்குகள் இருந்தாலும் UPI மூலம் அவற்றை ஒரு மொபைல் செயலியில் இணைக்கலாம். யாருக்கு வேண்டுமானாலும் எப்போ வேண்டுமானாலும் பணம் அனுப்பவும் கடைகளில் பில்லுகளை செலுத்தவும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த UPI மூலமா இந்தியாவில் கடந்த 2016 ஆண்டுல பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மேற்கொண்டதுக்கு அப்புறம் UPI பரிவர்த்தனைகள் இந்தியாவில் பிரபலமடைய தொடங்குச்சு. ரொக்க பரிவர்த்தனைகள் குறைந்து டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் அதிகரிச்சிச்சு. 10 ரூபாய்க்கு பரிவர்த்தனை செய்வதாக இருந்தாலும் கூட UPI முறையில் பணம் செலுத்துறாங்க. அரசு தரப்பிலையும் UPI பரிவர்த்தனைகள் ஊக்குவிக்கப்பட்டது. UPI பரிவர்த்தனை செய்வதற்கு பல்வேறு சலுகைகளும் வழங்கப்படுது. இந்தியாவில் ஸ்மார்ட் போன்களுடைய பயன்பாடும் அதிகரித்ததுனால கையில் உள்ள ஸ்மார்ட் போன் மூலமாகவே யாருக்கு வேண்டுமானாலும் எப்போ வேண்டுமானாலும் மிக எளிதாக பணம் அனுப்பவும் பெறவும் முடியுது. அதே போல் ஷாப்பிங் செய்வது, பில்களை செட்டில் பண்ணுறது, ஆர்டர் செய்கிறது, டிக்கெட் புக்கிங் செய்வது அப்படின்னு எல்லாமே எளிதாயிருச்சு. இதன் மூலமாக உலகில் எந்த நாடுகளும் செய்ய முடியாத ஒரு சாதனையை இந்தியா செஞ்சிருக்கு அப்படின்னு IMF தெரிவிச்சிருக்காங்க.
சரி நண்பர்கள், இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறு ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.